ஹாய் ஹலோ மக்களே, குட் ஆஃப்டர்நூன். இப்போ டைம் 12:25. சரியா? நம்ம எதுவும் புதுசாக பார்க்க போகிறதில்ல. ஓகே, ஸ்போக்கன் இங்கிலீஷை நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. சரியா? என்னதான் நீங்கள் அது பள்ளி பாடங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கூல் லெசன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரீகேப் பண்ணணும், ரீகலெக்ட் பண்ணணும் இல்லையா? அப்போதான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். சரியா? நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இதில் ஓப்பன் பண்ணிட்டேன்னா இதே பிரச்சனை இருக்கும். இது ஒரே நிமிஷம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் தான் டைம் போகுது. என்ன பண்ணுறது? ஓகே, சரி. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஓகே, எல்லாம் கிளியராக அது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். அப்புறம் அந்த ரூட் வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம், கிரீக் ரூட் வேர்ட்ஸ் எல்லாமே. ஓகே, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? ஓகே, சரி. இதில் நீங்கள் என்ன ஒர்க் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, நிறைய பேருக்கு ஐ சி ஹி வி தே யூ, ஓகே, இது கூட பாருங்க, இதெல்லாம் இருக்கு. ஓகே, அதெல்லாம் நான் ஏன் இப்போ சொல்லி தரல அப்படின்னா, ஓகே, அது வேண்டாம். ஓகே, அதாவது திஸ் இருக்கு, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். ஓகே, கரெக்டாக இருக்குமா? திஸ்ஸு, ஓகே, அதுக்கப்புறம் வா, இது கூட தனியாக வரணும். கொஞ்சம் இருங்க மக்களே, சாரி, மன்னிக்கணும். நான் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நான் கரெக்டாக சொல்றதை நீ ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக பிடிச்சிட்டு போயிடலாம். இப்போ திஸ்ஸு, ஓகே, இது ஒன்று இருக்கு. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ்ஸுன்னா இது, தட்டு அது. ஓகே, அதுக்கப்புறம் யூ ஹாவ் தீஸ், ஓகே, தீஸ், அண்ட் தென் யூ ஹாவ் தோஸ். சரியா? இதெல்லாம் நான் இப்போ சொல்ற இந்த வார்த்தைகள்லாம் இதெல்லாம் இதுக்குன்னு தனியா நீங்க உட்கார வேணாம். புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் நாளடைவில் நீங்க பேச பேச வரும். ஆனா என்னன்ற அர்த்தம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது திஸ், தட்டு, தீஸ், தோஸ், இன்னும் வேற ஏதாவது விட்டுட்டேன்னா ஓகே, இட்டும் சேர்த்துக்கோங்க. சரியா? ஓகே, இது பாத்தீங்கன்னா, ஓகே, இது பாத்தீங்கன்னா தீஸ், தோஸ், இவைகள் அவைகள். ஓகே, இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ப்ளூரல். வேணா கட் பண்ணி தனியா எடுத்துட்டு போறேன். பாப்பா 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 பண்றதுக்குள்ள ஓகே, தனியா எடுத்துட்டு போறேன். ஓகே, ஓகே, இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓகே ப்ளூரல் இல்லையா? சோ ப்ளூரல்னா ஓகே, யூ நீட் டு யூஸ் ஆர். புரிஞ்சதா? ஓகே, ஆறு. ஓகே, இந்த இட்டையும் கட் பண்ணி கொண்டு போறேன். திஸ் தட் இட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா ஓகே, இது இட்ஸ் a சிங்குலர். எதுக்கு நான் சொல்றேங்கிறது உங்களுக்கு இப்போ புரியும். இது கொண்டு வர முடியாதாங்க? ஓகே, அது பெருசாகவே இருக்கட்டும். ஓகே, ஓகே, இந்த திஸ் தட் இட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்குலர். இது எல்லாமே சிங்குலர்.
சிங்குலர்னா ஒருமை பன்மையெல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஓகே, அதை ரெட்டில் போடணும். சிங்குலர். ஓகே, இந்த தீஸ் தோஸ் எல்லாம் ப்ளூரல். இது எல்லாமே ப்ளூரல். ஓகே, இது பத்தி அதாவது திஸ் தட்டு, ஓகே, இட்டு, அப்புறம் தீஸ் தோஸ், இதெல்லாம் வந்து ஓகே, அதாவது அர்த்தம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தீஸ்னா இவைகள், தோஸ்னா அவைகள். ஓகே, இது எல்லாமே ப்ரொனவுன்ஸ் தான். சரியா? சோ இதுக்குள்ள அதாவது சிங்குலர்ங்கிறதுனால ஓகே, இது எல்லாமே திஸ் தட்டு இட்டு எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன வரும்? என்ன வேர்டு, எந்த வார்த்தை வரும்? ஆக்சுவலி வெர்ப் என்ன வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். நான் கோடு போடுறதுக்குள்ள நீங்க சொல்லிடுவீங்க. பெரிய சேலஞ்சு தான். ஓகே, இது எல்லாத்துக்குமே யூ வில் பி யூசிங் இஸ். புரிஞ்சுதுங்களா? தீஸ் தோஸுக்குள்ள 6. ஓகே, இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ மக்களே. தீஸ் தோஸ்ல பன்மைகள். இதெல்லாம் பன்மைகள். சரியா? திஸ் தட்டு இது அது. இட்டுக்கு என்ன சொல்றது? இட் இஸ். ஓகே, அப்புறம் வந்து இந்த திஸுக்கும் இட்டுக்கும் என்ன வேறுபாடு, என்ன டிஃபரன்ஸ்? இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களோட மனசுல வரும். ஓகே, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு விடைகள் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இந்த மொழியோட ஆங்கிலத்தோட பழக பழக பேச பேசதான் உங்களுக்கு வரும். அதுதான் நான் முன்னாடி வந்து என்னோட அறிமுக வீடியோக்கள் எல்லா கம்ப்யூட்டர் பத்தியும் சரி, எல்லாத்துலயும் சரி, எப்படி படிக்கணும் அப்படின்னா, இதை நீங்க படிக்க கூடாது, நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஓகே, நீங்க ஒரு பேனாவை தூக்கி தொட்டு நீங்க திஸ் இஸ் எ பென்னு காட்டலாம். சரியா? அப்புறம் உங்களுடைய தொடு தூரத்துல ஒரு பேனா இருந்துச்சுன்னா இட் இஸ் எ பென்னு சொல்லலாம். அதே அந்த பேனா வந்து நீங்க அதாவது தொட முடியாத தூரத்துல ஆனா கண்ணுக்கு தெரியுது, அங்க தூரத்துல இருந்துச்சுன்னா தட் இஸ் எ பென்னு சொல்லலாம். புரியுதுங்களா? தீஸ்ங்கிறதும் அதே மாதிரிதான். உங்ககிட்ட அதாவது அதாவது நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ஓகே, அதாவது அதாவது நீங்க தொடக்கூடிய இல்லைன்னா உங்க பார்வைக்கு அருகாமையில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஓகே நீங்க சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தீஸ் ஆர் ஆப்பிள்ஸ். ஒருவேளை மாம்பழங்கள் வந்து உங்க பார்வையில தான் இருக்கும், ஆனா ரொம்ப தூரத்துல இருக்குன்னா தோஸ் ஆர் ஆப்பிள்ஸ். புரியுதா? அப்புறம் திஸ் தட்டு இட்டு தீஸ் தோஸ் சார் இதெல்லாம் வந்து பிரசன்ட் கண்டினியூஸோட கம்பைன் ஆகி வருமா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, அதற்கான பதில்கள் வந்து ஓகேவா, நீங்க இந்த ஆங்கில மொழியோட பழக 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 வரும், உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே நான் இப்ப சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையுமே நான் இப்ப சொல்லிட்டேன்னா உங்ககிட்ட தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயமே குறைஞ்சு போயிடும். புரியுதா மக்களே? உங்ககிட்ட வந்து அந்த தேடல் இல்லைன்னா வந்து உங்களால வந்து யூ கான்ட் லேர்ன், உங்களால எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. சும்மா நீங்க கேட்டு பாருங்க உங்களுடைய நண்பர்கள் எல்லாம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் சொல்லுவாங்க.
நான் அதான் அதுக்கு தான் சொல்றேன் நான். இப்ப நம்ம டெமான்ஸ்ட்ரேட், ஏன்னா நவுன்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்கு. பர்சனல் நவுன்ஸ், டெமா, அதெல்லாம் வேண்டாம். புரிஞ்சுங்களா? ரொம்ப இலக்கணத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களால பேச முடியாது. ஓகேவா? எப்பவுமே வந்து, அதாவது பேச என்ன செஷன் எதுக்குன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ். நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததே பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களால பேச முடியும். போதும். ரொம்ப டீப்பா நம்ம வந்து இலக்கணத்துக்குள்ள, நீங்க ஆங்கில இலக்கணத்துக்குள்ள ரொம்ப டீப்பா போக வேண்டாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்பாங்க. சரியா? நீங்க என்னுடைய டீச்சிங் மெத்தடாலஜியே உள்ள போகும்போது அழகா நீங்க பேசிடலாம். சரிப்பா. ஓகே. சோ ஓகே, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த திஸ் தட் இட்டு தீஸ் தோசு. ஓகே. அப்புறம் இன்னொன்னு, ஒரு சின்ன வேண்டுகோள், ஏதாவது ஒரு ஆங்கில புத்தகங்களையோ இல்ல ஒரு நல்ல ஆங்கில திரைப்படங்களையோ, ஓகே, நீங்க வந்து அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் படிக்கணும், பார்க்கணும். அந்த சப்டைட்டில்ஸ் வரும்போது அது கூட பழகணும். சும்மா வராதுங்க ஆங்கிலம், பேசினாதான் வரும். ஆங்கில மொழி கூட வந்து உங்களோட இணைப்புகளை அதிகமாக்கி கொள்ளுங்கள். இது யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாதான் உங்களுக்கு ஆங்கிலம் வரும். நம்ம வந்து, அதாவது நம்ம இந்தியாவில வந்து எந்த ஒரு மாநிலத்துக்கு போனாலும் அங்கே ஒரு 6 மாசம் இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த மொழி வந்து பழக்கப்பட்டுரும். நம்மளும் பேச ட்ரை பண்ணணும். அப்ப அப்ப நம்மளுக்கு அந்த மொழியோட இலக்கணம்லாம் தெரியுமா? புரிஞ்சுதுங்களா? இப்ப நமக்கே பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு தமிழ் இலக்கணத்துல. குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சு. மேற்பார்வையில பாத்தீங்கன்னா, மேல இருந்து பாத்தீங்கன்னா வினைச்சொல்னா என்னன்னு தெரியும், பெயர் சொல்னா என்னன்னு தெரியும். போதும். அதே மாதிரிதான் நீங்க வந்து ஓகே ஆங்கிலத்துல நவுன்ஸ் வெர்ப்ஸ் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து போகணும், அவ்வளவுதான். உங்ககிட்ட ஆங்கிலத்துல ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க அதுக்கு அழகா வந்து ஆன்சர் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு என்ன முக்கியம்னா ஆங்கில வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் முக்கியம். அப்பதான் உங்களால பேச முடியும். சரியா? புரிஞ்சுதா? சரி. அதுக்கப்புறம் ஓகே, இது அப்படியே வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து திஸ் தட் இட்டு தீஸ் தோசு ப்ளூரல், இதெல்லாம் உங்களுக்கு பேச 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 வந்துடும். ஓகே, தயவு செய்து பேசுங்க. சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா புது வார்த்தைகள் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி பாக்குறோம். ஓகே, நியூ வேர்ட்ஸ். ஓகே, இது ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நவுனுக்கு ஒரு நோட்டு போட்டுக்கோங்க, வேர்புக்கு ஒரு நோட்டு போட்டுக்கோங்க, அப்புறம் என்ன இலக்கணம் படிக்கிறீங்களோ அதுக்கு ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. சரியா? யான்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பேர்ப், மன்னிக்கணும் ஐஎன்ஜி சேர்த்திட்டேன். ஓகே, பேர்ப்னா யான்னா கொட்டாவி. ஓகே, பேர்ப்னா ஏப்பம். ஐ எம் பர்பிங், ஐ எம் யார்னிங். புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஐ எம் புல்லிங். புல்லிங்னா என்ன சொல்றது? இழுக்கிறது. புஷ்னா தள்ளுறது. ஐ எம் புஷிங். அடுத்து ஐ எம் பெண்டிங். நான் வளைகிறேன், நான் வளைந்து கொண்டிருக்கிறேன். பைட்னா கடிக்கிறது. பிளிங்க்னா இமைக்கிறது. ஓகே, நான் பெட்டர் இதை நான் வந்து எம்எஸ் பெயிண்ட் ஆப்ல தான் ஓபன் பண்ணணும், அப்போதான் இன்டராக்டிவா இருக்கும். ஓகே. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா
தயவு செய்து ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. ஓகே, இந்த பிளிங்க்கும் ஓகே, இந்த பிளிங்க்கும் ஓகே, விங்க்னு ஒன்று இருக்கும். இங்க ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். பாருங்க, செக் பண்ணி பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓகே, வேர்புகள் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஐ எம் கேரி, நான் கேரி பண்ணிட்டு போறேன்டா, நீ வந்து சேரு. ஏன்னா இப்போ ஆங்கில வார்த்தைகள் நிறைய தமிழுக்குள்ள வந்துருச்சு. ஓகேவா, அது ஒரு வசதி. ஓகே, அப்புறம் கிரால், கிரால்னா தவழ்ந்து போறது இல்லைன்னா ஊர்ந்து போறதுன்னு சொல்லலாம். கிளாப்னா கை தட்டுறது, ஐ எம் கிளாப்பிங். க்ரௌச்னா என்ன, புரியுதுங்களா? ஓகே, இதை எப்படிப்பா பாப்பீங்க? இப்ப எனக்கு ஒரு புது வார்த்தை இருக்கு. ஓகே, இதை எப்படி பாப்பீங்க இந்த க்ரௌச்ச? ஓகே, வேற ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க, க்ரௌச்சிங் மீனிங் இன் தமிழ் குனிகிறது, அவ்வளவுதான், குனிந்து. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து எல்லா உங்க நோட்ல வந்து வேர்ப் எழுதிட்டு அதுக்கு தமிழ் அர்த்தங்கள் எழுதி வச்சுக்கிறது, அதெல்லாம் உங்களுடைய தேடல், உங்க விருப்பம். டெய்லி பாக்குறது, அதாவது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸோட வந்து கொஞ்ச நாள் இருக்கணும், ஒரு 6 மாசம் இருக்கணும். அப்பதான் வந்து அந்த மொழி வந்து உங்களுக்கு பழக்கமாகும். இல்லைன்னா இந்த வார்த்தை வந்து இன்னைக்கு நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும், தெரிஞ்சிருக்கும். அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு மறந்துடும். என்ன, நீங்க ரீகலெக்ட் பண்ணல. புரிஞ்சதுங்களா? ஓகே, முடிஞ்சா கிரௌச்சுக்கு வந்து ரூட் வேர்டு ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஓகே, அடுத்து டைவ், அவன் தண்ணியில டைவ் அடிக்கிறான்டா அப்படின்பாங்க. டிராக், ஓகே, நான் இப்ப பாருங்க இதை கட் பண்ணுன்னு நான் இப்ப டிராக் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இந்த பாருங்க 35ங்கிறத நான் டிராக் பண்றேன். டிராக் எப்படி வரும்? ஓகே, பாருங்க, எனக்கு தமிழ்ல வேற ஒண்ணும் இல்ல, தமிழ்ல டக்குன்னு வரல, இழுக்கிறதுன்னு சொல்லாமா? நான் இப்ப டிராக் பண்றேன், நகர்த்தி கொண்டு போறதுன்னு சொல்லலாம், டிராகிங். ஓகே, மீனிங் பாப்போமா? டிராக், டிராகிங், டபுள் வரும் நினைக்கிறேன். ஆமா, டிராகிங் மீனிங் இன் தமிழ் இழுத்தல், அவ்வளவுதான். சரி, நான் இழுக்கிறேன், சரியா? ஓகே, டிராகிங். ஓகே, ட்ராக் பாத்துறோம். டிராப், ப்ளீஸ் டிராப் மீ a letter when you reach home அப்படின்பாங்க. ஓகே, டிராப் அதாவது அது பாருங்க, நிறைய வார்த்தைகள் வந்து மறந்துடுதுங்க தமிழ்ல. போடுதலா, டிராப்ன விடுதலா, டிராப்பிங். தயவுசெய்து நீங்க மீனிங் கொடுக்கும் போது ஓகே ஐஎன்ஜி சேர்த்து கொடுங்க. ஓகே, அப்பதான் கரெக்டா வரும். டிராப்பிங் மீனிங் நம்மளுக்கு கைவிடுதல். அருமையான வார்த்தை, டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரல, இதெல்லாம் இருக்கிறது தான். இங்க டிராப்பிங், பிளிக்கிங், பிளிக்கு, அன்பு, எல்லா வார்த்தையும் தமிழையே மறந்தாச்சு. பிளிக்கிங் மீனிங் இன் தமிழ் படபடக்கிறது. பட்டாம்பூச்சி அப்படி படபடத்து அதோட சிறகுகளை படபடத்து பறக்குது இல்லையா? ஓகே, அதுதான் பிளிக்கிங். நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் அனுபவிச்சு படிங்க, அவ்வளவுதான். கிராப் இதே மாதிரி தாங்க. ஓகே, நீங்க என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் நீங்க உங்களுக்கு புதுசா இருக்கோ நீங்க வேர்பு பேங்க்னு ஒண்ணு ஆரம்பிச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி நவுன் பேங்க்னு ஒண்ணு போட்டு ஆரம்பிச்சு வச்சுக்கணும். போதும், வேர்பு நவுனு. அப்புறம் வந்து அந்த ரூட் வேர்ட்ஸுக்கு ஒரு நோட்டு, 60 பக்கம் நோட்டு போதும். அப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு வச்ச பிரயோஜனமே கிடையாது. பேசணும், பேசக்கூடிய சூழ்நிலைகளை நீங்க தான் அமைச்சுக்கணும். பேசலைன்னா வராதுங்க மக்களே, பேசலைன்னா வரவே வராது. சக மனுஷனோட ஆங்கிலத்தில் உரையாட வேண்டும்.
சரியா? நீங்க என்ன பண்ணுங்க, இது வரைக்கும் நம்ம கிராப் ஓகே இதுல இருந்து வச்சுக்கலாம். ஃபிளிக்குங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தோமா, படபடக்கும். சரி, ஐ எம் ஃபிளிக்கிங் கொடுத்து பாருங்க எப்படி சொல்றாங்கன்ட்டு. அவ்வளவுதான். சரியா? அப்படியே உள் வாங்கிக்கோங்க, ரொம்ப ஈஸி. எல்லாமே உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து, தேடல் பொறுத்து. thirst ஆஃப் நாலேஜ் இருக்கணும், அறிவு தாகம் இருக்கணும். என்ன டெய்லியும் இது கூட ஒரு 10 நிமிஷம் உட்காரணும் ஆங்கிலத்து கூட, அவ்வளவுதான். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் பேசணும். நீங்க இந்த வீடியோவை ஓட்டி பார்ப்பீங்களோ என்ன பார்ப்பீங்களோ எனக்கு தெரியல, ஆனா ஆங்கிலம் பேசுறதுங்கிறது ஈஸியான விஷயம். சரியா? ஏன்னா நம்மளுக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே பேசிக்கான வேர்ப்ஸ் மட்டும்தான் தெரியும். வாக்கிங்கு, ரன்னிங்கு, ஸ்விம்மிங்கு, ஈட்டிங்கு, சிட்டிங்கு, ஸ்டாண்டிங்கு. அதுக்கப்புறம் நிறைய வார்த்தைகள் இருக்கு இல்லையா? அப்புறம் கொட்டாவி விடுறதுக்கு, அப்புறம் வந்து ஏப்பம் விடுறதுக்குலாம் நிறைய பேருக்கு தெரியாது. நான் வந்து அதாவது சரியா, அதெல்லாம் உங்க ஆர்வம்னு ஒண்ணு இருக்கணும்ல. எல்லா வார்த்தைகளும் எப்படி நம்ம சொல்றது, அதுக்கெல்லாம் வந்து கான்செப்ட் தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆர்வம், தேடல், நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுக்கணும். அதாவது என்ன சொல்றது, வேற ஏதாவது ஒரு ஆக்ஷன் பாருங்களேன். சொறியறதுக்கு என்ன? வந்துருச்சா? சொறியறதுக்கு என்ன? கசக்கிறதுக்கு என்ன? பேப்பரை கசக்கி கீழே போடுறோம் இல்லையா, கசக்கிறதுக்கு என்ன? நீங்க அப்படியே யோசிங்க, உங்களுடைய உடல் மூலம் நீங்க என்னென்ன செயல்கள்லாம் செய்யறீங்கன்றத யோசிங்க, நல்ல செயல்களை எல்லாம். புரியுதுங்களா? சோ நான் சொல்ல வர்றது வந்து இந்த தேடல்ங்கிறது இருந்தாதான் நீங்க எதையுமே கத்துக்க முடியும். அப்புறம் அது கூட வந்து நீங்க எந்த விஷயத்தை கத்துக்கிறீங்களோ அது கூட வந்து டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் வந்து அது கூட ஸ்பெண்ட் பண்ணணும், அது கூட பழகணும். அப்புறம் படிச்சதை ரீகலெக்ட் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கிட்டதை ரீகலெக்ட் பண்ணிக்கணும். இப்படிதான். சோ நான் என்ன சொல்ல வர்றதுன்னா, ஓகே, நீங்க பேசும்போதும் ரீகலெக்ட் எப்படி ஆகும்னா, நீங்க பேசும்போது ரீகலெக்ட் ஆகும். அப்புறம் நீங்க ஆங்கில கதை புத்தகங்களை, நல்ல கதை புத்தகங்களை படிக்கும் போது இந்த வார்த்தைகள்லாம் அங்க வரும். அப்போ ஒரு தடவை ரீகலெக்ட், அப்படித்தான் ஒவ்வொரு வார்த்தையும் உங்க மனசுக்குள்ள போகும். அதுக்கப்புறம் ஆங்கில திரைப்படங்கள், சரியா? சோ எந்த மொழியுமே வந்து ஒரு சக மனுஷனோட பேசும்போதுதான் அந்த மொழி உங்களுக்கு பரிச்சயமாகும். அந்த மொழி உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகும், அந்த மொழி உங்களுக்கு ஒரு நண்பனாகும். இல்லைன்னா அது வந்து என்ன சொல்றது, நம்ம வாயில வரவே வராது. பேசி பழகணும், படிச்சு பழகணும், பார்த்து பழகணும். அப்புறம் அதாவது ஆங்கில ஆங்கில சொற்கள் வந்து உங்க கண்ணு மூலியும் உள்ள போகணும், காது மூலியும் உள்ள போகணும், வாய் மூலம் வெளியே வரணும். அவ்வளவுதான் மேட்ரு. டெய்லி ஒரு 10 நிமிஷம் நீங்க உட்காந்தீங்கன்னா போதும். அதனாலதான் என்னோட முன்னாடி வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன், கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க. அருமையான ஐடியா, நான் யோசிச்சு வச்சிருந்தேன். இங்க பாருங்க, வேற ஒண்ணுமே இல்லை மக்களே.
இப்போ வந்து ஓகே இது வச்சுக்கிறேன். ஓகே இது உங்களுக்கு கிளிக் ஆகுதான்னு பாருங்க. ஓகே உங்களுடைய உச்சரிப்பு நீங்க சொல்றது எல்லாமே வந்து கூகுள்ல வந்து ஓகே நான் இப்போ ஒன்று சொல்றேன். இதே மாதிரி நீங்க சொல்லு பாருங்க. இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இதைத்தான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை கரெக்டா ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஓகே சர்ச் பை வாய்ஸ். ஓகே இதை கொடுத்துட்டு நான் இப்போ கிளிக் பண்றேன். இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே இது மாதிரி ஒன்று இருக்கும். கிளிக் பண்ணிட்டு இது மாதிரி ஏதாவது கேட்டுச்சுன்னா அலோவ் திஸ் டைம் கொடுத்துருங்க. சரியா? அதுக்கப்புறம் நான் நம்ம படிச்ச ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன். பாருங்க. இது கால வருது. நம்ம நினைக்கிறதுக்கு வர மாட்டேங்குது. ஐ ஆம் ரன்னிங். செமல்ல? சூப்பரா. ஓகே இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பேசுறது. ஓகே நான் இப்போ திருப்பி ட்ரை பண்றேன். நான் பேசுறதுலாம் வந்து ரெக்கார்ட்ல, அதாவது அங்க வருதான்னு பார்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். தேங்க் காட். கடவுளுக்கு நன்றி. ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ? ஆர் யூ ஃபைன்? கொஞ்சம் தான் எடுத்துக்குது, பரவாயில்ல. பட் ஏதோ ஒன்று. ஓகே வி வில் ஸ்டார்ட். ஏதோ ஒன்று பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஐ எம் பிளிங்கிங். சூப்பர்ல. ஐ எம் ஸ்வாலோயிங். இது இப்போ ஃபாலோயிங் வந்துருச்சு. நான் ஸ்வாலோயிங் சொன்னேன். ஓகே முழுங்குறதுக்கு அது எப்படி சொல்லணும்? ஐ ஆம் ஸ்வாலோயிங். ஓகே அடுத்தது ஐ ஆம் கிரவுச்சிங். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. எனக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரியா? நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று கூட பேச வேண்டாம். இது மாதிரி வச்சுக்கிட்டு ஓகே உங்களோட மொபைல் போன்ல இதெல்லாம் வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இருங்க ஒரு நிமிஷம் பாக்குறேன். இது கொஞ்சம் நல்ல வியூஸ் போச்சுன்னா நல்லா இருக்கும் இந்த வீடியோ. மொபைல் போன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் பழைய காலத்து மனுஷர். எல்லாம் இருக்குங்க. சூப்பர். ஓகே ஆனா கொஞ்சம் நல்ல தெளிவா ஏன்னா இது மாதிரி பேசுறது மூலியமா உங்களுடைய ஃபோனட்டிக் சவுண்டுன்னு ஒண்ணு இருக்கு. உச்சரிப்பு ஒளின்னு சொல்லுவாங்க. ஃபோனட்டிக். ஓகே அதுவும் வந்து கிளியர் ஆகும். சரியா? ஓகே மக்களே. ஓகே நல்ல மன சந்தோஷமா, நல்ல ஒரு என்கரேஜ்மெண்டோட, நல்ல ஒரு உற்சாகத்தோட ஓகே ஆங்கிலம் கத்துக்கோங்க. ஓகே அவ்வளவுதான் சொல்வேன். அப்புறம் இன்னொன்னு, அடுத்த கிளாஸ்லாம் வந்து ஓகேவா, அடுத்த கிளாஸ் வந்து நல்ல ஒரு ஆர்கனைஸ்டா போகும். இது வரைக்கும் நம்ம இந்த ஒரு வாரம் இன்னைக்கு 6வது நாள் ஓகேவா பார்த்தது வந்து இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஆங்கிலத்தை எப்படி நீங்கள் அணுக வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான். இன்ட்ரோடக்ஷனுக்கு 6 நாள் ஆயிருக்கு பாருங்க. அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள், நான் கம்ப்யூட்டரையும் இப்படிதான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா நாவிஸ் லேர்னர்ஸ் மினின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஓகேவா நாவிஸ் லேர்னர்ஸ் மினி. ஓகே நிறைய கமெண்ட் பண்ணுங்க, அழகா படிக்கலாம். ஓகே இந்த ஒரு செக்ஷன் இருக்கும் கம்ப்யூட்டர்ஸ்ல. கம்ப்யூட்டரை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு அழகா எடுத்துட்டு போவேன். உங்களுக்கு டைம் ஆயிருக்கு, புரியுது. இந்த செக்ஷன் எல்லாம் பண்ணிக்கலாம். நாவிஸ் லேர்னர்ஸ் மினின்னு ஒன்று இருக்கும். ஓகே இதுல வந்து அழகா எடுத்துட்டு போயிருப்பேன். ஓகே கம்ப்யூட்டர்னா என்னங்கிறதுல இருந்து, அடிப்படை விஷயத்துல இருந்து நம்ம எப்படி இந்த ஆங்கில இலக்கணம் ஸ்போக்கன் இங்கிலீஷ கத்துக்கிறோமோ நிறைய கத்துக்கூடாது. ஓகே நம்ம மைண்ட் வந்து சின்ன சின்ன விஷயங்களை தான் உள்வாங்கிக்கும். அதே மாதிரிதான் நான் எப்படி உங்களுக்கு இப்போ இந்த ஆங்கில ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும், அதே மாதிரிதான் கம்ப்யூட்டரையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன்.
சரியா? கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 30 வருட அனுபவங்கள், அதாவது கம்ப்யூட்டர் துறையில. அதனால என்னால வந்து எளிமையா சொல்லிக் கொடுக்க முடியும். சரியா மக்களே? இது நாவிஸ் லேர்னர்ஸ் மினிங்கிறது ஒரு பிளேலிஸ்ட். ஓகே, அதுல இருக்கிற வீடியோஸையும் பாருங்க. ஓகே, இது வந்து நான் வந்து இங்கிலீஷ்லயும் போட்டிருக்கேன். மக்களே இன்னொன்னு ஞாபகத்துக்கு வருது. ஓகே, நான் இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. ஓகே, நீங்க வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல இருக்கிறவங்க, நம்மளுடைய தமிழ் மாணவர்கள் வந்து, ஓகே, நான் இங்கிலீஷ்லயும் ஒவ்வொரு லெசனை கவனிச்சிருப்பேன். சாரி, ஒவ்வொரு லெசனை நான் வந்து நம்மளுடைய கல்கற்பி சேனல்ல போட்டிருப்பேன். இதே ஸ்போக்கன் இங்கிலீஷும் சரி, மற்ற எல்லாத்தையுமே சரி. ஓகே, எல்லாத்தையுமே போட்டு கேளுங்க. உங்களுக்கு எதுக்கு, நான் தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த ஆங்கில வார்த்தைகள் எல்லாம் உங்க மனசுக்குள்ள போகணும். வந்துரும் வந்துரும் மேக்சிமம் ஒரு உங்களால வந்து என்ன சொல்றது, ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே உங்களால வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அது உங்களுக்கு தான் தெரியும். வந்துடும், பேச பேச வந்துடும். சரியா? எல்லாமே அடிப்படைகள்ல இருந்து ஆரம்பிச்சிருப்பேன். என்னுடைய 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 பாத்தீங்க, என்னுடைய பிளேலிஸ்ட் எல்லாத்துலயுமே வந்து ஓகே பேசிக்ஸ் இருக்கும். அதை தயவுசெய்து நீங்க வந்து கவனிங்க, கிளியரா புரியும். பேசிக்ஸ் ஒரு செக்ஷன் இருக்கும், இன்டர்மீடியட், அட்வான்ஸ்டு இருக்கும். ஓகேவா? C# பேசிக்ஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக்ஸ் எல்லாமே இருக்கும். பேசிக்ஸ் மட்டும் கவனிங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ. நான் இந்த செஷனை இதோட முடிக்கிறேன். பாய், டேக் கேர் மக்களே.